ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ நீங்க இந்த டைட்டில்லாம் எதுவும் இந்த விடுங்க, அத விடுங்கலாம் போடாதீங்க. சும்மா அப்பாலஜி ஃபார்ம்னு போட்டு முடிச்சு விட்டுறலாம். இல்ல டைட்டில் யோசிச்சுட்டேன். ரிப்ளைங் டு குஞ்சு கடி குரங்குஸ். வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். எல்லாரும் குட்டி குஞ்சன்ஸ் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ எப்படா போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்திருக்கோம். வெங்கட் வெல்கம், வாங்க. வணக்கம். வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான். இந்த ஆள் இவ்வளவு பேசிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியான்னு சொல்லி டீம் போட்டோ வச்சீங்கன்னா நீங்க நான் அப்பதான் முடிவு பண்ணேன். இல்ல நான் அப்பதான் முடிவு பண்ணேன். ஒக்காலி இந்த ஆளே சேஃபா யூஎஸ்ஏல இருக்கிறான். இந்த ஆளே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டான். நம்ம வந்து இந்தியால இருக்கோம். பால் வாங்குறதுக்கு, காய் வாங்குறதுக்கு, சிக்கன் வாங்குறதுக்கு எல்லாம் இவனும் கூட தான் புழங்கணும். நானே என்ன யோசிச்சேன்னா ஒரு 2 நாள் கழிச்சு மேபி அந்த ரீப்ளேவை போட்டு விட்டு டிவில இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, மை ரியாக்ஷன் வென் இந்தியா வின்ஸ் தி வேர்ல்ட் கப், அந்த மாதிரி ஒரு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான ஒரு ரீல் போட்டு விட்டுறலாம் சேஃபர் சைடுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அது நான் வீடியோல நான் சொல்லிருப்பேன். சிஎஸ்கே தவிர நான் வந்து மித்த எல்லா மேட்சுமே இந்த டாக்டர் படத்துல அந்த பொம்பளை சொல்லும் தெரியுமா, எனக்கெல்லாம் ஜாலியா தான் இருக்குன்னு பாக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து அந்த நீங்க எஸ்கே பாருங்க அதை யூஸ் பண்ணீங்களா? கேப்ஷன் பாத்தீங்களா இல்லையா? என்ன போட்டிருந்தீங்க? ஆஃப்டர் 11 இயர்ஸ். இப்ப குட்டி குஞ்சன் பறக்கும் படை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல, இன்ஸ்டால, இங்க அங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. என்னன்னா நிறைய கோலி ஃபேன்ஸ் வந்துட்டு இப்ப புரியுதாடா வேர்ல்டு கப்னா கோலி கிட்ட தான்டா வரணும், கோலி கிட்ட தான். நான் யோசிச்சேன் இவன் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணி எத்தனை மேட்சா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி. நம்ம அதை பாகிஸ்தான் மேட்ச்ல கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எத்தனை லீக் மேட்ச், சூப்பர் ஹிட், செமிஃபைனல் எல்லா இடமும் வெயிட் பண்ணி இப்ப இவனை அட்டாக் பண்ணிடலாம். ஃபைனல்ஸ்ல ஒரே ஒரு இன்னிங்ஸ் வந்த உடனே நேரா வந்துட்டானுங்க. கிட்டத்தட்ட 1:10 ரேஷியோல ஒரு ஓப்பனர் ஆடிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு பாத்தியா சாதிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டே 10 மேட்ச் சான்ஸ் கொடுத்தா ஒரு மேட்ச் அடிக்கதான் செய்வான் அப்படின்ட்டு. எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, என்னன்னா போன வீடியோல நோ அணையா ட்ரால்ஸ்ன்னு பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேக் டு ஃபார்ம் ரிட்டர்ன் போயிட்டீங்க? இந்த ஒரு கடி மட்டும் மண்டையில இந்த இது மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவன் இந்த கமெண்ட் எத்தனை நாளா தான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்திருப்போம். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பாம் போட்டோ இத ஒவ்வொரு மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரப்ப ரெடியா இருப்பான். சரி அடுத்த மேட்ச் போட்டுக்குவோம் ப்ரோ. அது பேர் கிளியரிங் டிராஃப்ட்ஸ் ப்ரோ. கிளியரிங் டிராஃப்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க தெரியுமா? அட்டாக் பண்றதோட சேர்த்து ஜெய்ஷாவோட அட்டாக் பண்ணாங்க. லைக் ஏன்னா அவர் வந்து ஓவரா டீம் போட்டோல இருக்காரு. எங்க போனாலும் அவர் வந்து கப்பை வாங்கி பிடிச்சிக்கிறாரு. எல்லா போட்டோலயும் அவர் இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. அப்படின்னா அவரு தான்டா இருக்கணும். புரியுதா இல்லையாடா? அவர் தானே மேஜர் கான்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு புரியுதா? என்ன கேட்டா அந்த டைனாசர் வாக்கு இருக்குல்ல, அது வந்து ஜெய்ஷா தான் நடந்து போய் கப்பை வாங்கிருக்கணும். அவரோட கான்ட்ரிபியூஷன் மேஜரா இருக்குதுன்னா ப்ரோ, நீங்க இல்லன்னு சொல்லிட முடியுமா? நிறைய பேர் சொல்றது என்ன, உங்களுக்கு என்னடா கிரிக்கெட்டை பத்தி தெரியும், நீங்க என்ன விளையாண்டுருக்கீங்களாடா, நீங்க என்ன இதுல எக்ஸ்பர்டீஸாடா? அப்கோர்ஸ் நாங்க இதுல எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. புரியுங்களா? நீங்களும் நானே உங்களுக்கு வேற ப்ரொஃபஷன் இருக்கு, எனக்கு வேற ப்ரொஃபஷன் இருக்கு. 2 பேரும் அந்தந்த ஒர்க்ல தான் எக்ஸ்பர்டைஸ். அந்த ஒர்க்லயும் எக்ஸ்பர்டைஸானு என் கிளையண்ட் தான் சொல்லணும். பட் மேஜர்லி இட்ஸ் நாட் ஆர் பிரெட் அண்ட் பட்டர். ஓகேங்களா? இட்ஸ் ஃபார் அ ஃபேக்ட். இது வந்து நம்ம அவங்க கேட்குற கேள்வி கரெக்ட் தான். பட் இட்ஸ் நாட் லைக் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் இதை பத்தி பேசணும். ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட்டரோட டெக்னிக்ஸ் பத்தி நம்ம பெருசா பேசுறது கிடையாது. பிகாஸ் அதுக்கு நம்மளுக்கு தகுதியும் கிடையாது. நம்ம பேசுறது வந்து பிளேயர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், மேட்ச். அதை தாண்டி இதுல இருக்க சில பாலிடிக்ஸ். இதுதான் நம்ம வந்து ஆஸ் அ ஃபேனா நம்ம என்ன அப்சர்வ் பண்றோமோ பேசுறோம். பட் அந்த நாங்களும் அதையும் ஏன் நாங்க பேசுறோம்னா எக்ஸ்பர்ட் யாரும் பேசுறது கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்ப நான் ஜெய்ஷாவும் நான் வேணா ஸ்கிரீன் வேணா ஷேர் பண்றேன். எவ்வளவோ எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பேசின பாயிண்டே பேசிட்டாங்க. கிரிக்கெட் போல ஆர்டிகிள்லாம் இருக்கு. சஞ்சய் மஞ்சுரேக்கர் சேஸ் டூர்னமெண்ட் ஃபேவர்ட் ஃபார் இந்தியா, அப்புறம் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸுமே பேசுறதா நம்ம பேசுறோம். என்ன இங்கிலாந்து பிளேயர் எதுக்கு பேசுறான்? அவன் மட்டும் WTC ஃபைனல்ஸ் வந்து எல்லா வருஷமும் எதுக்கு இதுல வைக்கிறான், இங்கிலாந்துல வைக்கிறான் அப்படின்னு கேக்குறானு. சரி ஓகேடா, நான் என்ன கேக்குறேன், இட்ஸ் அன்ஃபேர். ஓகே, ஒரே வென்யூல திரும்ப ஃபைனல்ஸ் வேணாம். பட் அதுல கூட என்னன்னா இட்ஸ் நாட் லைக் இங்கிலாந்து குவாலிஃபை ஆனா இங்கிலாந்து, மத்தவங்க குவாலிஃபைனா வேற வென்யூன்னு சொல்ல கிடையாது. எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல ப்ரோ. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஹோல் விளாண்ட எல்லா டீம்லயும் ஒரே ஒரு டீம் இந்தியாவுக்கு மட்டும்தான் கேரண்டி பண்ணியிருக்காங்க, நீங்க சப்போஸ் செமிஃபைனல் குவாலிஃபை ஆனா இந்த வென்யூல ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டீம் கூட தான் கேரண்டி பண்ணியிருக்காங்க. இட்
இஸ் டெஃபினெட்லி அ ஃபேவரட்டிசம், இட் இஸ் டெஃபினெட்லி அ செட்டிங். இத வந்து நீ எப்படி டிஃபெண்ட் பண்ணாலும் சரி, வியூவர்ஷிப் அது இதுன்னு டிஃபெண்ட் பண்ணாலும் சரி, வியூவர்ஷிப் வந்து தேவை கண்டிப்பா. அதாவது இந்தியாவோட சீரிஸ் வச்சு தான் இப்போ ஜிம்பாப்வேக்குலாம் காசு வர முடியும். ஏன்னா ஜிம்பாப்வேக்கு ஏற்கனவே காசு கிடையாது. இப்போ இந்தியன் சீரிஸ் இந்தியாவோட சீரிஸ் வச்சா அதில் வர வியூவர்ஷிப்ல அவங்க டீமுக்கு அதில் வர ரெவன்யூல ஒரு ஷேர் கொடுப்பாங்க. ஆப்போசிட்டா விளையாடுற டீமுக்கு ஷேர் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. பட் பைலேட்ரல்ஸ்க்கு அது ஓகே. Always India giving them 8 p.m. match and like definitely everything set up for Indiaன்றது in a world tournament is badங்கிறத நான் இல்ல சொல்றேன். அதான் ப்ரோ வேர்ல்ட் கப்புக்கு என்ன சொல்றானுங்கன்னா, It's அப்படி not பண்ணானே fair யார் for the பாப்பா other teams. யார் பாப்பா நீ அந்த காசு யாரா எனக்கு என்னன்னா இன்னொன்னு என்ன சொல்றானுங்க, ஒருத்தன் ஒருத்தன் எனக்கு மெசேஜ்ல பண்ணியிருக்கான், சவுத் ஆப்பிரிக்கால வேற வேற ஸ்போர்ட்ஸுக்கு மூவ் ஆயிட்டாங்க, அப்புறமேட்டு இந்தியா பரேடு போற போட்டோ போட்டு இப்ப புரியுதா ஏன் இந்தியா ஃபேவரட்டிசம் இருக்கு, இந்தியா ஏன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. நான் அப்பதான் ஆக்சுவலா நான் என் லைஃபை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாட் இவன் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிப்பான், இவன்ட்ட நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம், இவனுக்கு நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சோம். ஒரு ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு ஃபேர் அண்ட் ஸ்கொயரா நடத்தணுமே, ஒரு வேர்ல்ட் டோர்னமெண்ட் ஒரு ஃபேர் அண்ட் ஸ்கொயரா நடத்தணும், அதுல ஜெயிச்சாதானே ஆக்சுவல் வின்னிங். எனக்கு என்னன்னா என்னோட லைஃப் தான் நான் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சேன். இத ஒருத்தன் நம்ம எப்படி வாட் பாயிண்ட் ஆஃப் லைஃப், எனக்கு ஏஜ் 31 நான் யோசிச்சேன் என்னடா நம்ம என்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது பூ புஷ்பம் புஷ்பம் அந்த இப்போ இந்த வீடியோல நீங்க என்னதான் எக்ஸ்பிளனேஷன் சொன்னாலும் we already have cup கதறுங்கடான்னு தான் ரிப்ளை பண்ணுவானுங்க. அதான் சொல்றேன் நான் என்ன டக்குன்னு நான் திருப்பி ஒரே வார்த்தையா அப்படியே ஃப்ராட் கப் அப்படின்னு சொன்னா ப்ரோ சொல்லல அப்படின்னு அதான் சொன்னேன். இன்னொரு ஃபேர் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிளேயர்ஸ் நல்லா ஆடினாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா ஆடினாங்க, you got to give credit for it. இல்ல நான் வந்து டெஃபினெட்லி அப்பாலஜி ஃபார்ம் ஒன்னு பேசணும்னு நான் நினைச்சிருந்தேன். நம்ம டீம் செலக்ஷன் அப்போ பேசினதுக்கு 2 பேருக்கு நான் டெஃபினெட்லி அப்பாலஜி ஃபார்ம் கொடுக்கணும். நான் வந்து மெயினா கிரிட்டிசைஸ் பண்றது பும்ரா அண்ட் ஸ்கை. இவங்க 2 பேருமே பெர்ஃபார்ம்டு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பிரில்லியன்ட்லி. லைக் அவங்க வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பும்ராக்கு தான் நான் வந்து அப்பாலஜி கேட்கணும். ஏன்னா வந்து குரூஷியல் டைம்ல சோக் பண்ணிடுவான். அதாவது அந்த டைம்ல அந்த கிரிட்டிசிசம் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் he didn't choke in the finals bro. அந்த மாதிரி he has done well. இன்னொன்னு ஸ்கை வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே பண்ணிருக்காரு. பட் என்னன்னா சரியான கேட்ச் இல்ல நான் என்ன சொன்னாலும் சரியான கேட்ச் இல்ல ப்ரோ. அட் தட் பாயிண்ட் தட் கிரிட்டிசிசம் வாஸ் ரைட். புரியுதுங்களா? சிம்பிளா சொல்றேன். இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்றவனே ஒன்னு மோடியை கடிச்சிட்டு இருப்பான், இல்ல ஸ்டாலினை கடிச்சிட்டு இருப்பான். ஓகேவா? இப்போ அவங்க 5 வருஷமா ஒழுங்கா பண்ணலன்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா, அவங்க ஒரே ஒரு வருஷம் ஒழுங்கா பண்ணிட்டா, நீங்க அந்த 5 வருஷம் ஒழுங்கா பண்ணலன்னு கிரிட்டிசைஸ் பண்றது இன்வாலிட் ஆயிருமா? சொல்லுங்க. அதான் ப்ரோ நம்ம ஒரு 10 இந்த விராட் கோலி பிரச்சனை தான். இப்ப 10 மேட்ச் அவன் ஒழுங்கா ஆடலன்னு வைங்களேன், ஒரு 10 மேட்ச் ஆடல, 11வது மேட்ச் அடிச்சானா எப்படி பாத்தியா? டேய் சொன்னா டேய் தற்குறி தாயலி கொஞ்சம் கேள்றா புண்ட அப்படிதான் எனக்கு தோணுது. சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய எஃபர்ட் போட்டாங்க, பிளேயர் என்னதான் இருந்தாலும் பிளேயர்ஸ் உள்ள போய் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளேயர்ஸ்க்கு நம்ம வந்து அவங்களோட ஒர்க்கை நம்ம டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நம்ம டீம் செலக்ஷன் வீடியோலயே நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க இந்த டீம் அப்படின்னு சொல்றீங்க. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றது இருந்தா நான் நம்பாது இருக்கட்டும், போர்டே நம்பல, அதனாலதான் செட்டிங் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இட்ஸ் நாட் லைக் பிளேயர்ஸ் நல்லா தான் விளையாடுறாங்க, பட் அவன் நம்ப மாட்டேங்கிறான். அட் எனி காஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கான். நீ வந்து கேட்க வேண்டியது என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் போர்டை தான். இப்ப நான்லாம் கேள்வி கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சுல. அப்ப ஒழுக்கமா என்னன்னா இவன்லாம் வந்து கேள்வி கேட்கறான்டா டோர்னமெண்ட் அப்படின்னா, அப்ப அந்த ஒழுக்கமா ஷெட்யூல் பண்ணல. புரியுதா? இது ஏன் பிரச்சனை கிடையாது. இதேதான் போர்டும் இப்ப நம்பாம கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கேன்னா போர்டுக்கு ஒரு ரீசன் இருக்கு. போர்டு வேர்ல்டு கப்லயே என்னாச்சு, பிச் எல்லாம் மாத்தி எல்லாம் கொடுத்தான். கடைசி நீங்க இப்ப கூட ஆர்டிகல்ஸ் இருக்கும், போய் நான் சொல்றதை நீங்களே போய் செக் செமிஃபைனல் ஃபைனல் நியூசிலாந்துல கம்ப்ளைண்டே பண்ணாங்க ப்ரோ. இந்தியால வந்து இந்தியன்ஸ் கரெக்டா குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமேட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த நியூ பிச்சை தூக்கிட்டு ஒரு ஓல்டு பிச் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும்னு சொல்லி பிச்சை மாத்தி கொடுத்தான் 2 டைமும். பட் அதுலயும் ரோஹித் சர்மா தோத்ததுனாலதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. புரியுதுங்களா? சோ என்னன்னா இப்ப பேசிக்கலி என்னன்னா லைக் இது நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணது இருக்குண்டா, போர்டே அண்டர் எஸ்டிமேட் பண்றதுனால இந்த சேட்டைகள்லாம் பண்றாங்க. நீ கேள்வி கேட்கறது அங்க அவரு. அதனாலதான் நான் சொல்றேன் ஜெய்ஷா ஷுட் பி பார்ட் ஆஃப் கப் ரிசீவ் பண்றப்ப ஜெய்ஷாவும் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா இஸ் அ மாஸ்டர் மைண்ட். நான் இல்லன்னு சொல்ல வரேன் ப்ரோ, சும்மா கிடையாது ப்ரோ. இவ்வளோ டீமையும் கன்வின்ஸ் பண்ணி இப்படி ஒரு ஷெட்யூலையும் போட்டு இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணி மேஜரா இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ரீச் ஆகாத அளவுக்கு இந்த டிஸ்கஷன் ரீச் ஆகாத அளவுக்கு பிஆரையும் கண்ட்ரோல் பண்ணி, புரியுதுங்களா,
மேஜரா நீங்க சொல்ற ஒரு சில ஆர்டிகல் இருக்கு. பட் மேஜரா இது பெருசா பேசப்படாத அளவுக்கு மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணி, ரொம்ப அழகா ஜெயிச்சுட்டோம் மாறான்னு ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு ஹி கெப்ட் தட் சிச்சுவேஷன்ல. ஸோ அத வந்து நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். நான் வந்து கழக உடன்பிறப்பு. நான் எப்படி திமுக அதாவது சன் நியூஸ் பார்த்துட்டு, ஓகே தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்கு போல. அவ்வளோ ஒண்ணும் மோசம் இல்ல. அப்படின்னு நெனச்சு வாழ்ற மாரி இவன் ஒரு சன் நியூஸ் இல்ல, நெறைய சன் நியூஸ் வச்சிருக்கான். மல்டிபிளா நீ எங்க தேடுனாலும் ஆப்ஷனே கிடையாது. நீ சுத்தி சுத்தி ஒரு இடத்துக்கு தான் வந்தாகணும். அ நீ அஸ்வின் எடுத்துக்கோ. அஸ்வின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அஸ்வினோட நீ பெரிய எக்ஸ்பர்ட்டா? கிடையவே கிடையாது. அவரு கால் தூசி கூட நம்ம ஆக மாட்டோம். நம்மளுக்கும் அவருக்கு கிரெடிட் சமம். பட் அவரு வாய தொறந்து நெறைய விஷயம் பேச மாட்டேங்கிறாரே. புரியுதா? இப்ப கில் வந்து T20 கேப்டன் நம்ம ஆக்குனாங்க. நம்ம பேசுறது நமக்கு வேற வேலை இருக்கு. அதனாலதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே வேலையா இருக்கிறவன் பேச மாட்டான். கரெக்ட் தான். இல்ல ப்ரோ. அவருக்கான இன்கம் எல்லாமே அவரோட லைஃப் வந்து அந்த பிசிசி அந்த ஆர்கனைசேஷன டிபெண்ட் பண்ணி இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் எனக்கு என்னன்னா ஒரு பேசிக்கா ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோமும் இருக்கோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த பிட்ச் வென்யூ பிரச்சனை வந்தோனே ஃபர்ஸ்ட் ஓடி போய் டிஃபெண்ட் பண்ணது இந்த இங்கிலாந்து ஏன் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நடத்துறீங்க இங்கிலாந்துல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டது வாசிம் ஜாஃபர். அவனையே இந்த பிசிசி அமைக்கி தான் வச்சிருந்துச்சு. அவனோட ரெக்கார்டு அவனுக்கு கரெக்டான சான்ஸ் குடுக்கல. ஈவன் தோ இப்ப அவனோட ரெவென்யூ அவனோட லைஃப் அத பிசியை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ல ஃபர்ஸ்ட் போய் அவங்கள காப்பாத்துறது வந்து வாசிம் ஜாஃபர். அஸ்வின நான் என்ன சொல்றேன், அஸ்வின் வந்து என்ன சொன்னாரு, ஒருத்த வந்து விராட் கோலியோட பேட்டிங் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு நீ வேற கண்ட்ரி ஆளுனா உன் பேக்கர்ஸ் ஆத்துங்கிற மாதிரி சொன்னாரு. அவனுமே எங்க ஆளுங்களை கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது. இதெல்லாம் எந்த ஸ்கிரிப்ட்னா அந்த ஃபார்முலாக்கு ஒரு கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் போட்டானுங்களே, ஃபாரின் கண்ட்ரிக்காரெல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் இருக்கணும், தேவையில்லாம கமெண்ட் பண்ணக்கூடாது. ரியலி அப்ரிஷியேட் சீகா. ஏன்னா சீக்கா இந்த வயசுல அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு எல்லாமே இருக்கு. பட் அவருக்கு ஒரு தெம்பு இருக்கு ஆக்சுவலா. அவரு தான் வந்து இந்த செலக்ஷன்ல ரிங்கு சிங்கை ஏன் எடுக்கல அப்படிங்கிறது ஓப்பனா சொன்னார். இந்த டைம் கூட ஜிம்பாவே இதுல ஏன் சாய் சுதர்ஷன் எடுக்கல, நட்ராஜன் ஏன் எடுக்கல, இந்த இந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து சீக்கா கூட அந்த கட்ஸ் இருக்கு. ஸோ அவராச்சும் இதெல்லாம் வந்து பேசுறாரு. பட் இவனுங்க வந்து எப்படி சொல்றது லைக் நம்ம இதெல்லாம் ஏன்டான்னு கொஸ்டின் பண்ணா நீ என்ன ஆடி இருக்க, நீ என்ன அப்படி இல்லடா, நானும் உன்ன மாதிரி ஆள் தான். சரியா, நீ ஏன் இதுக்கு ஓடி போய் எதுக்கு நீ ஓடி போய் அது ஒரு மல்டி மில்லியன் டாலர் ஒரு பிரைவேட் கம்பெனியை டிஃபெண்ட் பண்றதுல இவ்வளவு குறிக்கோளா இருக்குன்னு எனக்கு எனக்கு புரியல. இருக்கிற ஆக்சுவல் ஃபேக்ட சொல்றோம். அது அந்த ஃபேண்டம்ல அவனுக்கு கொஞ்சம் மாட்டிக்கிறானுன்னு வச்சுக்கோங்களேன். தொண்டை தண்ணி வத்த இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அவன் 12th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து டேய் நல்லா கதறுங்கடா கதறுங்கடா, கதறுங்கடா. கேன்ட் ஹியர் யூ ஓவர் த கப் அப்படின்னுவான். என்ன சொல்றீங்க? அவன் வந்து வி ஷுட் நாட் பிகம் லைக் ஆர்சிபி ஃபேன்ஸ், ஓகேவா? கப் இஸ் கப். ப்ரோ ஐ அக்ரி. நீங்க கப்பு கப் தான். ஜெயிச்ச கப் சரி, தான் நான் பிக்ஸ் என்ன சொல்றேன், உங்க பண்ணிட்டீங்க. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இல்ல இது வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்க. திஸ் கப் வாஸ் ஒன் ஹானஸ்ட்லி வித்தவுட் எனி ஃபேவரட்டிசம். அது சொல்லுங்க. ஐசிசி இந்தியா 5 கப் வச்சிருக்கு ப்ரோ. 5 கப் வச்சிருக்கு. ஒரு கப் மட்டும் கொஞ்சம் ஃபவுல் பிளே நடந்து ஜெயிச்ச கப்புப்பா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எந்த கப் நீங்க யோசிப்பீங்க? சொல்லுங்க. 2024 சொல்லுங்க. 2024 அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? இந்த சாண்ட் பேப்பர் வச்சு ஆஸ்திரேலியா அங்க ஆடினப்ப 991ல நடந்தப்ப நீ கேட்டியா? 96ல அங்க நடந்துச்சு இதை கேட்டு. டேய் நான் அப்பலாம் 91ல பொறக்கவே இல்லடா. எங்க யூடியூப் இருந்துச்சாடா ஃபர்ஸ்ட்? வந்து இன்னொன்னு ரோஹித் கோலி இதுக்கு மேல கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம் ப்ரோ. அட்லீஸ்ட் இந்த டேர்ம் ஆஃப் ரீசன் ஏன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சரியா, நம்ம சொன்னதுதான் அவங்களும் ஃபீல் பண்றாங்க. the game has evolved beyond them. நான் என்ன சொல்றேன்னா அதனாலதான் நான் சொல்றேன், நான் பும்ராக்கும் ஸ்கைக்கும் அப்பாலஜி ஃபார்ம் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வீடியோல கிரிட்டிசைஸ் பண்ண ரோஹித் கோலிக்குமே தெரியும் இந்த சீரீஸே எக்ஸ்ட்ரான்னு. அதான் சீரீஸ் முடிச்சானே ரிட்டையர் ஆயிட்டாங்க. இதுதான் நாங்க சீரீஸ் முன்னாடி நம்ம சொன்னோம், இவங்க ஏன் ரிட்டையர் ஆகலன்னு நம்ம கேட்டோம், அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் ப்ரோ, இதுக்கு மேல கோலியோ இல்ல ரோஹித்தோ நம்ம இன்டர்நேஷனல் T20 ரிலேட்டடா கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கும் இவனுங்க தோனி குஞ்ச கடிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். இப்ப ஏதோ மேட்ச் நடந்துட்டு இருக்கும், ஜிம்பாவேல தான் மேட்ச் நடந்துச்சுன்னு வைங்களேன், போயிருவானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆள் அங்க ஏதோ பண்ணிட்டு ஜாலியா இருக்கான்டா, அவன் பாட்டு விவசாயம் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களும் சும்மா சலச்சவனுங்க கிடையாது. ருத்ராஜ் இப்ப அடிச்சிட்டான்னு வைங்களேன், தோனி போட்டோ பெருசா போட்டு ருத்ராஜ் போட்டோ குட்டியா போட்டு நேத்து தெரியும்ல, நேத்து தெரியும்ல ருத்ராஜ் கரெக்டா தலை பர்த்டே அடிக்கு 77 ரன்ஸ். அதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம ஆளுங்களும். சும்மா கம்மியான ஆளுகளே கிடையாது. இந்த ஜிம்பாவே சீரீஸ்லயே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தப்ப வந்துட்டானுங்க. நீ என்ன யங்ஸ்டர்ஸ் சொன்ன, இப்ப பாரு அடி புண்டை. நான் என்ன சொல்றேன், எத்தனை மேட்சா ஸ்டார் பிளேயர் 10ல ஒரு மேட்ச் அடிச்சிட்டானுங்கன்னா அதை கொண்டாடுற. யங்ஸ்டர்ஸ் இப்பதான்டா வரான், அவன் அண்டர் குக்டா. அவனை வந்து
ஒரு மேட்ச் தோத்ததுக்கு அவனை வந்து பிடிச்சிக்கிறான் யங்ஸ்டர்ஸே வேணாம் திருப்பி அவனுங்களை கூப்பிட்டு யாரா நீ எல்லாம் எங்கடா இந்த மாரல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட நீங்க கமெண்ட்ஸ போயிட்டு இப்ப படிச்சிட்டு இருந்தீங்கன்னா வர்த்தே கிடையாது. என்ன சொன்னாலும் இதான் சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ் ஓகே நீங்க பாருங்க திட்டுறவனுக்கு திட்டட்டும் நம்மளும் நிறைய பேர் திட்டிருக்கோம் அவனும் திட்டுறானுங்க. நான் இன்னும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா இந்த அதான் சில bro. பர்சனல் அட்டாக்ஸ் ஹேட் கமெண்ட்ஸ் அந்த விராட் கோலி அக்ரஷனுக்கு பிறந்தவர்கள் இந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்றானுங்கல்ல பேசிக்கலி என்னன்னா அவங்களுக்கு நம்மளால இண்டிவிஜுவலா ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு டைம் இருந்தா ரிப்ளை பண்ணுவேன் பிகாஸ் ஐ எம் பிஸி வித் தேர் மதர்ஸ். லைக் என்னன்னா பையனை எப்படி வளர்த்தணும் இப்படிலாம் இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட் கடைசியா ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சிக்கிறோம் ப்ரோ. நடத்துங்க. எனக்கு ஒரே ஒரு எடிட் தான் ப்ரோ என் மனசை போட்டு அப்படியே அப்படியே என் போட்டு யாரா இவனுங்களா டே முதல்ல எடிட்டர் ஆப்பை டெலீட் பண்ணுங்கடா. ராகுல் டிராவிடுக்கு சக்குதே எடிட் போட்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஏன்னா தாங்க முடியல ப்ரோ. எப்படின்னா ஷாருக் கான் அங்க பிளேயரா தோத்து இங்க வந்து இதா ஜெயிக்கிற மாதிரி வேர்ல்டு கப் ஜெயிக்கிற மாதிரி அதை வந்து கம்பேர் பண்ணி எனக்கு என்ன புரியலன்னா நீ அந்த தோக்குற கண்டென்ட் இருக்குல்ல அது நிறைய கண்டென்ட் இருக்கு ஏன் 2007 மட்டும் யூஸ் பண்ணான்னு எனக்கு புரியல. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயலுக்கு ஆர்சிபிக்கு அவர் இந்தியா கோச்சா வந்து ஏசியா கப்பு வேர்ல்டு கப்பு இதெல்லாம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி இந்த WTC செட்டிங் பண்ண கப்புக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீ போடுறது ஓகே ஜெயிச்ச மூமெண்ட் போட்ட கொஞ்சம் தோத்த மூமெண்ட்ல நிறைய விட்டுட்டேன்னு சொல்ல வரேன். 2007 மட்டும் இல்ல அதை தாண்டி ஆஸ் அ பிளேயர் ஆஸ் அ கோச் நிறைய சிதைவுகள் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காட்ட ஏசியா கப் போச்சு. ராகுல் டிராவிட் மேல பர்டிகுலரா ஏன் ஒன் பண்ணா அவன் வந்து செமிஃபைனல்ல வந்து விராட் கோலி அடிக்கல ப்ரோ. ஒரு வீடியோ நான் பார்த்தேன். செமிஃபைனல்ல விராட் கோலி அர்லி அவுட் ஆயிட்டான். போயிட்டு விராட் கோலியை வந்து உட்காந்துட்டு இருப்பாரு சோகமா போய் தட்டி கொடுப்போம். பரவாயில்ல நீங்க ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்குறாரு. சந்தோஷம் சரியா? இதே ரிதுமன் சாஹா ஒழுங்கா ஆடல அப்ப நீ என்ன சொன்ன அவனை பார்த்து நீங்க ஏன் ரிட்டையர் ஆகக்கூடாது நீங்க ஏன் ஒரு காஃபி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நீங்க ஏன் ரிட்டையர் ஆகக்கூடாது அப்படின்னா அப்ப நீ ஆளை பார்த்து நீ அதாவது நல்லவங்கிறவன் வந்து ஒருத்தன் அதாவது பவர் இருக்கவுண்ட வந்து நல்லவனா நடந்துக்கிறது பவர்லெஸ் இருக்கவுண்ட போயிட்டு நீ உன்னோட உண்மையா மூஞ்ச காட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ வந்து ஒரு டஃப்பான கோச்சா இருக்கியா டஃப்பான கோச்சா இரு. இல்ல நான் அப்படிதாங்க நான் ஸ்டூடா சொல்லிடுவேன் அப்படின்னா டஃப்பான கோச்சா இரு. இல்லங்க குட் நான் வந்து மோட்டிவேட்டிங் கோச்னா நீ மோட்டிவேட்டிங் கோச்சாரு. அது என்ன நீ ஆளை பார்த்து ஆளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற. சாண்ட் பேப்பர்னு சொல்றவங்களுக்குலாம் டே ராகுல் டிராவிடே பால் டேம்பரிங் பண்ணி மாட்டான் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு தான் எனக்கு கேட்கணும். ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. என்னடா ஜென்டில்மேன் பால் டேம்பரிங் பண்ணி மாட்டினானா? அதாவது அதான் சொல்றேன்ல லைக் இவங்க வந்து நாஸ்டால்ஜியா அதாவது பேசிக்கலி நாஸ்டால்ஜியா அந்த காலத்துல நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒன்லி நாஸ்டால்ஜியா பிளஸ் இப்போ 11 இயர்ஸ் கழிச்சு கப்பு அந்த யூஃபோரியா இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதுவும் சொன்னாலும் கேட்க முடியாது. அது இப்ப கூட நான் சொல்றேன் அதாவது 11 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கப்பு ஜெயிச்சு இப்போ இவங்க வந்து எடுத்த டீம் ரைட்டுன்னு ஆயிரும். இவங்க வந்து பேக் பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரைட்டுன்னு ஆயிருச்சு. அடுத்தது வந்து கில்லி படம் மாதிரி தான் செமிஃபைனல்ல தோத்தாலும் வீடு ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா வியூவர்ஷிப் கிடையாது. அவன் வந்து டிஃபெண்ட் பண்ணுவான். அப்புறம் ஃபைனல் இந்தியா எல்லாம் யாரா பாப்பா நீ வந்து பாப்பியா அப்படிமா குட்டி குஞ்சன். ஏற்கனவே நீங்க யூஎஸ்ஏல சேஃபா இருக்கீங்க. நான் இவனுங்களோட தான் கூட்டமா வாழ்ந்தாவணும். எனக்கு என்னன்னா நான் ஒரு 2-3 நாளே வீடியோ போடல. ஏன்டா வீடியோ போடல நிறைய பேர் உசுப்பேத்துறானுங்க. நான் அந்த பரேடு போட்டோ எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏதாவது போட்டோம் நம்ம வீட்டுக்கு ஒரு பரேடு வந்துருவானுங்க. அதாவது எப்பயுமே என்னன்னா மாப் மென்டாலிட்டியில சில பேர் இருக்கானுங்கன்னா அவன்கிட்ட போயிட்டு நின்னுட்டு மக்களே நீ உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா அப்படின்லாம் பேசக்கூடாது. சட்டரை ஃபர்ஸ்ட் சாத்தும். புரியுதுங்களா? அதே மாதிரி நான் வந்து இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஜேகே தமிழ் வந்து ஹர்திக் பாண்டியா பத்தி பேசிட்டு இல்ல நான் அப்படி பேசல நான் இப்படி அப்படிலாம் நான் அப்படிதான் பேசினேன். நான் அப்படிதான் பேசினேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தீங்க. சரியான ஒரு பாயிண்ட். ஃபுல்லா ரீல்ஸ் எப்படின்னா பாத்தீங்களா ஹர்திக் பாண்டியாக்கு எப்படி பண்ணாங்க இப்ப பாரு கம்பேக் கொடுத்தாரு. டேய் பண்ணதே நீங்க தான்டா. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியாவை நம்ம சேனல் ஒண்ணுதான் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. டிஃபெண்ட் பண்ணோம். நம்ம ஒருத்தர் தான் டிஃபெண்ட் பண்ணோம். நம்ம ஒருத்தன் தான் இவனோட ஸ்டாட்ஸ் பரவாயில்ல இவன் ஜெயிச்சு வந்திருக்கான். இவனை வந்து ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்கேன். ஹர்திக் பாண்டியா அண்ட் கோலி ஆர் தி ஒன்லி பிளேயர்ஸ் ஹூ பிளேட் கிளட்ச் மொமெண்ட்ஸ் நான் பல டைம் சொல்லிருக்கேன். நம்ம நிறைய டைம் இந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டென்ட்டே நிறைய பேர் பாக்குறது கிடையாது ப்ரோ. வெறும் யூடியூப் வீடியோ பார்த்து கத்துறவனுங்க ரொம்ப கம்மி பேரு. நிறைய பேர் வந்து ஜஸ்ட் இந்த ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறானுங்க.
வீடியோ போட்டாலே கமெண்ட் ஸ்ட்ரைட்டா வீடியோ ஓபன் பண்ணிட்டு கமெண்ட் அடிச்சு 5 செகண்ட்ஸ் முன்னாடி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹர்திக் பாண்டியாவை நம்ம ஒருத்தங்க தான் டிஃபெண்ட் பண்ணோம். நம்மளும் என்ன சொன்னா இன்னொன்னு ரோஹித் சர்மா இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்கு அப்புறமேட்டு தான் கிரௌட் அமைதியாக சொன்னோம். எதுக்கு இவ்வளவு நாள் அமைதியா இருக்கு? அப்ப இவ்வளவு நாள் ஏன் அதை என்ஜாய் பண்ற பூ பண்றது அப்படிங்கறது நம்ம தான் சொன்னோம். இன்னைக்கு அதே ரோஹித் சர்மா தான் திருப்பி மும்பை கிரௌட்ல கூப்பிட்டு மேட்ச் முடிஞ்ச உடனே அவனை கிஸ் அடிச்சு கூப்பிட்டு எல்லாம் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா முன்னாடி கூப்பிட்டு நடத்தான். 1 வீக் செலிப்ரேஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வீக்ல எங்க போயிட்டாங்கன்னா இந்தியால இருந்துட்டு ஏன் இவனுக்கு ஆஸ்திரேலியா வந்து சப்போர்ட், இந்தியால இருக்கவன் இந்தியாவை தவிர வேற எதையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியன் டீம் தவிர. அது நம்ம சொல்லிட்டோம், பல டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பேட்ரியட்டஸ்க்கு அது சம்பந்தம் இல்ல. ஏன்னா அது ஒரு பிரைவேட், அதாவது அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. இது ஒரு கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி, உங்க ஆபீஸ்ல நடக்கிற கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி அது. சரி, அதையும் நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல்ல எவனா நான் தமிழ்நாட்டுல போயிட்டு நீ தமிழ்நாட்டுல இருந்து ஏன்டா மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்டிருக்குமா? நீ ஏன்டா ஆர்சிபி அவன் சாய்ஸ், அவனுக்கு பிடிச்சிருக்கு, பிளேயர்ஸ் பிடிச்சிருக்கு, இட்ஸ் கேம், இட்ஸ் ஸ்போர்ட். நான் என்ன சொல்றேன்னா, ஈவன் கவர்மெண்டே நடத்தினா கூட ஸ்போர்ட்ஸ்ல நீ யார் பிடிச்சிருக்கோ ஃபாலோ பண்ணும், தப்பு கிடையாது. இட்ஸ் கேம். ஒருத்தன் அவனோட பிசிக்கல் எபிலிட்டி பெர்ஃபார்ம் பண்றான்னா உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ ஃபாலோ பண்ணலாம். அதுல ஒண்ணுமே கில்ட்டு கிடையாது. பேசிக்கா இந்த ஒரு வாரமா என்னன்னா, தோனி குஞ்சையும் ஆஸ்திரேலியன்ஸ் குஞ்சையும் கடிச்சிட்டு இருக்கானுங்க. லைக் என்னன்னா, நம்ம வந்து அதாவது தோனியை விட ஏதோ பெட்டரா சாதிச்சதா ஒரு சில ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை கதற விட்டதா இவங்க ஒரு பின்பத்துல இருக்காங்க. பேசிக்கலி ஐ see that as an achievement. ஏதோ ஒரு விஷயத்துல ரோஹித் சர்மாவையும் தோனியையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்களா, அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இந்தியா டீமையும் ஆஸ்திரேலியாவையும் கம்பேர் பண்ணிக்கிறானுங்களே, அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஆஸ்திரேலியா பாருங்க, கடைசி 3 வருஷத்துல 3 ஃபார்மேட்லயும் வேர்ல்டு கப் அடிச்சிருக்கான். வித்தவுட் செட்டிங் T20 வேர்ல்டு கப், ODI வேர்ல்டு கப், டெஸ்ட் வேர்ல்டு கப். அதுலயும் 2 செட்டிங் இல்ல, அகைன்ஸ்ட் செட்டிங். அகைன்ஸ்ட் செட்டிங் வந்து அகைன்ஸ்ட் செட்டிங். அதுலயும் என்னன்னா, அதுல 2 ஃபைனல் உங்க கூட அடிச்சிருக்கான். சரியா? அந்த கடுப்பு இருக்கும்ல, அந்த கடுப்பு இருக்குமா இருக்கா? நான் சொல்லிட்டேன், ஆஸ் an ஆஸ்திரேலியன் ஃபேன் உங்களுக்கு திஸ் கப் வின், அது என்ன உங்களுக்கு நீங்க புலிவால புடிச்சிட்டீங்க. உங்க கூட பேசினா நான் ஆஸ்திரேலியன் ஃபேனா? ஆல்ரெடி அந்த ஆர்சிபி வீடியோக்கு அப்புறமேட்டு பெங்களூர்ல ஏதாவது கிளையண்ட் கூப்பிட்டா கூட, சார் நான் டீம்ஸ்லயே வந்துடுறேன், நேர்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபி வருது, அது வந்து பாகிஸ்தான். ஆமா, நம்ம ஆளுங்க தான் வேற பாகிஸ்தான்ல ஆட மாட்டானுங்கல்ல, ஸ்பெஷலா ஏதாவது செட்டிங் பண்ணுவாங்க. ஐயோ நீங்க வேற பெஸ்ட் வந்து லைக் நான் இது வந்து வன்மத்துல சொல்றேன். நிஜமாலுமே இந்தியா டீம் வந்து அந்த டோர்னமெண்ட்லாம் பாய்காட் பண்ணிடணும். அதை அவாய்ட் பண்றதா நல்லது. அந்த ஊர்ல சத்தியமா சேஃப் கிடையாது. அதாவது மத்த கண்ட்ரிக்காரன் வரான், இந்தியா வரதுக்கு என்ன அப்படின்லாம் கிடையாது. மத்த கண்ட்ரிக்காரனுக்குலாம் இவ்வளவு த்ரெட் கிடையாது. சத்தியமா இந்தியா டீம்ல அது வந்து மயரா போய் எத்தனையோ கப் போச்சு, இந்த கப்பு போச்சு, பாய்காட் பண்ணிடணும். ஆடுவாங்க ப்ரோ, ஆடுவாங்க. லைக் UAE, துபாய் லொகேஷன் மாத்தி ஆடுவாங்க. அது இந்தியா மேட்சஸ் மட்டும். இந்தியா மேட்சஸ். அப்ப இந்தியா ஃபைனல்ஸ் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. சரி, ஓகே. நான் சீரியஸ்லி அந்த டோர்னமெண்ட்டுக்கு நான் வந்து வென்யூ ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். இந்தியா ஷுட் நாட் செட் ஃபுட் இன் பாகிஸ்தான். ஏன்னா ப்ரோ அவன் பிரசிடென்ட்டே சுட்டுருவானுங்க ப்ரோ. ஆமாமா, பெனாசிர் பூட்டோ கார்பம் அவன் பிரசிடென்ட்டுக்கே சேஃப் கிடையாது. புரியுதுங்களா? எக்ஸ் பிரசிடென்ட் அவனுக்கு நோட் பண்ணிக்கோங்க இந்தியன் சிட்டிசன். நோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஓகே பூமர் பேஜும் சரி, லைக் ஓகே பூமர் பேஜும் ரொம்ப வருஷமா இருக்கு. ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா இருக்கு, யூடியூப் இருக்கு. we got more visibility because of cricket. பட் நான் வந்து வெறும் கிரிக்கெட் பேசணுங்கிறதுக்காக நான் இந்த சேனலும் ஆரம்பிக்கல, டு பி ஃப்ராங்க். லைக் பிகாஸ் நான் எனக்குள்ள நிறைய சில எப்படி சொல்றது வெண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. யாருமே பேசலையே அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசுறேன். இப்ப வந்து நான் வந்து ஒண்ணு இல்லை, இந்த ஏஜே பைரவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன்லாம் பார்த்தா எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டணும் போல இருக்குது. ஒருத்தவங்க எல்லாம் உனக்கு வர்ஜின் தான் வேணும்னா ஃபாலோவர்ஸ் கூட வர்ஜின் தான்டா பசங்க, அதை ஏதாவது செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. புரியுதுங்களா? பட் என்னன்னா அதெல்லாம் என்னன்னா நிறைய சேனல்ஸ் அடிச்சிடுறாங்க அவன் ஆல்ரெடி. இப்ப தட்ஸ் a குட் திங் ஹேப்பனிங். லைக் நான் வந்து ரொம்ப பொங்குற டைம்ல ஆல்ரெடி வச்சு அவனை போட்டு துவைச்சு எடுத்துறானுங்களா, அது ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. அப்பாடா எவனோ துவைச்சிட்டான் அவனை அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுறேன். பட் இதெல்லாம் யாருமே பேசாம இருக்க விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பாயில் ஆகுது. உள்ளே வச்சுட்டு இருந்தா எனக்கு பாயில் ஆகுது. ஸோ அதனாலதான் இந்த கிரிக்கெட் கண்டென்ட், கிரிக்கெட்ல ஆனா எங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைச்சிருச்சு. இது தவிர நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இப்ப சிலது இந்த ஆக்டர்ஸ் இதெல்லாம் வந்து லோ லெவல் தான். ஹை லெவல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து கண்டென்ட்ல வரும். அது வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க கிரிக்கெட் கண்டென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வேணா அஸ்வினை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவரு தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டுங்கனால ஒரு டைம் சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எத்தனை வருஷம் தெரியல, ஒரு ட்வீட்ல சொன்னாரு, தமிழ்நாடு கிரிக்கெட் போர்ட்ல ஜாதியே பாக்குறது இல்ல ப்ரோ அப்படின்னாரு.
சொன்னாரு. ஒரு முஸ்லீம் பிளேயரு இவங்க பிளேயர்ல போட்டு பாத்தீங்களா? எனக்கு எல்லா ஜாதியிலயும் எங்க டீம்ல ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு போட்டு, தமிழ்நாடு கிரிக்கெட் போர்ட்ல ஜாதியா? அதெல்லாம் நாங்க பாக்குறதே கிடையாது. அவர்தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர் சொல்றத நீங்க கேளுங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே டீடைல்டா கிடைக்கும். அஃப்கோர்ஸ் எங்ககிட்ட கிரிக்கெட் நாலேட்ஜ் பெருசா கிடையாது. நான் பேசுற கன்டென்ட் கேட்கறவங்க கேளுங்க. அவன் ஒரு பிலீஃப் சிஸ்டம்ல இருந்துட்டான். புரியுதுங்களா? ஆமாமா. இந்தியானா நான் சியர் பண்ணும். அதான் அது என்ன பிரச்சனைனா, அந்த 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 அதாவது அது கிரிட்டிசிசம் ஆகும். அதாவது இப்போ கிரிட்டிசைஸ் பண்ண பிளேயர் அடிச்சிட்டான்னா, நம்ம ஏதோ நம்ம லைஃபே போயிருச்சு. நம்ம வாழ்க்கையே லாஸ்ன்ற மாரி இவனுங்க நெனச்சிட்டு கிடையாது. டேய் ஜஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோ. அதாவது நீ என்ன திட்டுறத விட, என் கிளையண்ட் என்ன அதிகமா திட்டிட்டு இருக்கான். எங்கடா கொட்டேஷன் அப்படின்னு சொல்லி. எனக்கு நெறைய வேலைகள் இருக்குடா. சொல்றதுல எல்லாமே தப்பா எல்லாமே கரெக்ட்டா இருக்காது. எல்லாமே தப்பா இருக்காது. சம் திங்ஸ் வில் மேக் சென்ஸ். லைக் வி ஷுட் அட்லீஸ்ட் பி ஓப்பன் டூ அதர் ஐடியாஸ்ன்ற அந்த மென்டாலிட்டி இல்ல இருந்தா ப்ரோ தான் அது நடக்கும். ரொம்ப பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு பிலீஃப் சிஸ்டம்லயே வாழ்ந்துட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப இந்தியானா சியர் பண்ணணும். அப்படிங்கிறதுல நீங்க ஒரு பிலீஃப் சிஸ்டம்னா அத வெளிய வரது நம்ம டீம் ஆ ஏதோ தப்பு பண்ணியிருக்குமோ அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டோம். இன்னொரு மெசேஜ நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஸோ கிரிக்கெட் இஸ் மோர் அபௌட் ரைட் நவ் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் வியூவர்ஷிப் அண்ட் இட்ஸ் அபௌட் மோர் அபௌட் பிராண்டிங். ஸோ இப்போ வந்து கிரிக்கெட்ட பர்சியூ பண்ணணும்னு நெனைக்கிற பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ஸுக்கு இப்ப கிரிக்கெட் பர்சியூ பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்றீங்கன்னா, ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஆன் பிராண்டிங் ஆல்சோ. உங்க பிராண்டிங் அண்ட் பிஆர்ல கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இப்பலருந்தே. பிகாஸ் இட் ஹஸ் பிகம் அ மேஜர் ஃபேக்டர் ரைட் நோ. இது வந்து நான் உங்களுக்கு இப்ப என்ன வேணா சொல்லலாம். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இவன் பிசிசிஐ பார்த்துக்குவோம். நீங்க பிராண்டிங்ல இருந்தா போதும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நீங்க ட்ரெயின் ஆகுங்க. பட் பிராண்டிங்ல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். ப்ராபப்ளி நம்மளே வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம்னா நம்ம 2 பேரு ஏதோ சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீ எங்களை திட்டுறல்ல கொஞ்ச நாள் நாங்களே உள்ள போயிருவோம். கிரிக்கெட் தெரியாது நீங்க எங்களுக்கு. தெரியாது எங்களுக்கு. இவ்வளவு பேசுறீங்க. நாளைக்கே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல இருந்து உங்கள கமெண்ட்க்கு கூப்பிட்டானா என்ன பண்ணுவீங்க? நம்மலாம் கூப்பிட மாட்டான். இவன் ஏதாவது உளறி வச்சுட்டு போயிருவான். கூப்பிட்டானா போயிருவீங்கல்ல. அவன் நான் காசு வாங்கிட்டு போயிருவேன். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். நான் டக்குன்னு மாத்திருவேன். நீ இங்கிலாந்து ஏன் வேர்ல்டு இது அங்க ஆடிச்சு அப்படின்றுவேன். நாசர் ஹுசைன் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். ஆ. அவன அடிக்கிறது ரொம்ப ஈஸி. கண்ட ட்வீட்ட போட்டுட்டு இருப்பான் டெய்லி. மைக்கேல் வாகன் அவன புடிச்சு மைக்கேல் வாகன் வந்து அவன் வந்து ஆ, என்ன இங்கிலாந்துல இருந்துட்டு அப்படி பேசுவானா? ஆ. என்ன ப்ரோ அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்தியாவ நாசர் பத்தி ஹுசைன், மைக்கேல் வான்லாம் இந்த மாரி வாய விட்டுட்டு இருப்பானுங்க. ஆ. அவனுங்கள புடிச்சு கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஜாலியா டைம் பாஸ் ஆகும். ரைஸ் பண்ற கமெண்ட் வந்து இந்த ஸ்கையோட கேட்ச வந்து பண்ணானு தெரியுமா? அதெல்லாம் வந்து சும்மா அலிகேஷன். அது வந்து ம். கிளீன் கேட்ச் தான். அது டீசென்ட்லி எஸ். நல்ல கிளீன் கேட்ச். ரோப் நவுந்திருக்குன்னா அது நடக்கிறது தான் அப்பப்ப. அது இல்ல, இல்லாம இல்ல. இட்ஸ் ஆக்சுவலி அக்கார்டிங் டூ தி ரூல்ஸ் தான். அத ஆ, வந்து நடுவுல ஏமாத்திட்டு இருந்தானுங்க. நாட் அக்கார்டிங் டு ரூல்ஸ்ன்ட்டு. இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன், ரோப் நவுந்திருக்குன்னா, அவனுக்கு என்ன தெரியுமா என்ன கை அங்க இருக்க ஃபீல்டர் இங்க தான் அடிக்க போறான்னு சொல்லி ம், கரெக்ட்டா ம், நவுத்தி ம், ஒரு சைடு ம், இழுத்தானா இன்னொரு சைடு கம்மியாக போகுது. அப்ப அவங்களுக்கு எப்படி எக்ஸாக்ட்டா தெரியும். அந்த ம். அதாவது என்னன்னா பேசிக்கலி இத ஏன் ஹைலைட் பண்றாங்கன்னா, இத ஏன் ஓட்டுறானுங்கன்னா, முக்கியமான கொஸ்டின்லாம் மறைஞ்சிரும். அவனுக்கு ஷூரா தெரியும் இது வந்து ஒரு தப்பான கொஸ்டின்னு சொல்லி. யாருமே அந்த கொஸ்டின் நம்ம சைடுல அதெல்லாம் ரைஸ் பண்ண அடுத்து எவனையாவது கடிப்போம். அப்புறம் அவன் போயிட்டு ஏதாவது கப் அடிச்சிருவான். அப்புறம் திருப்பி நம்மள இல்ல. கடிப்பான். நான் என்னன்னு சொல்றேன், இவனுங்க பிரெடிக்ட் பண்றதெல்லாம் தப்பா இருக்கு. இவனுங்க இவ்ளோ பேசுறானுங்க பாத்தியா இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படி இப்படிங்கிறானுங்க. நான் என்ன சொல்றேன், அப்படியே போ. என் YouTubeல கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணு. ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரெடிக்ஷன் நான் பண்ணியிருப்பேன். சரியா? 7, 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரெடிக்ஷன் பண்ணியிருப்பேன். யாரு வந்து அகமதாபாத்ல ஜெயிக்க போறான்னு சொல்லி ஒரு பிரெடிக்ஷன் பண்ணியிருப்பேன். நீ அத போய் சும்மா பாரு. நெறைய பேர் இன்னொன்னு சொல்றானுங்க. 100 கோடி பேர் இவன் என்ன 100 கோடி பேர் சந்தோஷமா இருக்கான். இந்த தயாளி மட்டும் சோகமா இருக்கான். அப்படி இப்படின்னு பேசுறானுங்க. ஆனா 100 கோடி பேர் சந்தோஷமா இருக்கிறது நான் ஒருத்தன் சோகமா இருக்க பிரச்சனை இல்ல. 100 கோடி பேர் சோகமா இருக்கும்போது நான் ஒருத்தன் மட்டும் சந்தோஷமா இருந்தேன்டா ஒரு நாள். நவம்பர் 19 நீங்க வந்து கோலிய கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. அத போட்டிருந்தேன் 40 பாலுக்கு 50 அப்படின்னு சொல்லி. ஆ. நீங்க நீங்க ஏன் 48 பாலுக்கு 50 எது ஒரு 40 தப்பா சொல்லிட்டோம். அவ்வளவுதான். என்னன்னா மன்னிச்சிருங்க. ஓகேவா? அன்னைக்கு ஆன்சன் வந்து எதுக்கு அப்படி போட்டான்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் ஓவரே பாருங்க. 4 ஸ்லாட் பால் போடுவான் ப்ரோ பவர் பிளேல. ஒரே ஒரு குட் லென்த் டெலிவரி தான் போடுவான். எல்லாமே பவுண்டரிக்கு போகும். அவன் அதுக்கப்புறம் திருப்பி கோலி அட்டாக் பண்ணது திருப்பி ஆன்சன் தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அவன் ஏன் அப்படி பவுலிங் போட்டான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கேவலமான பவுலரும் கிடையாது ஆன்சனுங்கிறவன். எதனால அப்படி போட்டான்னு எனக்கும் ஐடியா இல்ல. பட் பேசிக்கலி என்னன்னா இட் வாஸ் நாட் கோலிஸ் இன்னிங் வாஸ் வைட்டல். இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் எனஃப். ஏன்னா 30 ஃபார் இல்ல, 31 இல்ல. கோலி ஆக்சுவலி டிட் பெர்ஃபெக்ட் ஆங்கரிங் ஓகேவா அன்னைக்கு. ஆனா ஹி டிட் ஆஸ் யூசுவல் ஹி டிட் டூ மச் ஆங்கரிங்.
he just extended the anchoring for 7 to 8 hours. இல்ல என்னன்னா And it would have been fucked ஆக்சுவலா 30 for 30 வந்தப்ப 34 or 30ல ஜெயிச்சிருந்தாங்கன்னா கோலி தான் ப்ளேம் பண்ணிருப்பாங்க. கோலி தான் எல்லாருமே ப்ளேம் கோலி பண்ணி தான் ப்ளேம் பண்ணிருப்பாங்க. பட் அகைன் தலைய ப்ளேம் பண்ண மாதிரி 2019ல மொத்த அவுட் ஆகி போனவன்லாம் விட்டுருவானுங்க. இவன் கொஞ்சம் பிடிச்சிருப்பானுங்க. ஏதோ அவன் ஹர்திக் பாண்டியா தான் ஆக்சுவலா பெயில் அவுட் பண்ணான். ஃபைனல்ஸ்ல ஆக்சுவலா பும்ரா விட எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவை பண்ணதுதான் பெரிய ரோல். ரீசன் ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா கிளாஸ் விக்கெட்ஸ் எடுத்து விட்டுருவான். அதுவும் விக்கெட்ஸ் ஃபைனல் எடுத்து ஓவர்ல வந்து அவன் மில்லர் விக்கெட்லாம் எடுத்தது வந்து பெரிய விஷயம். நீ அடுத்த வீடியோ இந்த ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்கணும் ப்ரோ. என் டாபிக் ப்ரோ. ஆ? என்னோட டாபிக். இல்ல எனக்கு என்னன்னா இந்த பிரிவிலேஜ்டு தாயலிங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப எப்படி சொல்றது கார் நிறைய 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 தப்பான அட்வைஸும் இருக்கு ப்ரோ. ஃபுல்லாவே எல்லாமே தப்பா அட்வைஸ் பண்றானுங்க. ப்ரோ லைக் மோட்டிவேஷன் பத்தி பேசுறது, இந்த பிரிவிலேஜ்டு தாயலிங்க மோட்டிவேஷன் பத்தி பேசுறது, பணத்தை எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்றது. இன்னைக்கு இந்த வீடியோ இப்ப அப்லோட் பண்றோமா கரெக்டா கீழே ஒருத்தன் வருவான். இந்த வீடியோ எதுவுமே பார்க்க மாட்டான். இப்ப புரியுதாடா வேர்ல்டு கப்னா கோலி கிட்ட தான்டா வரணும். சரி ஓகே நன்றி வணக்கம்.